வணக்கம். இன்றைய செய்திகள். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்க கோவை மாவட்ட தலைவர் பலராமன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஆணை 343 படி 25 ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த ஓய்வூதிய இயக்கத்தை கருவூல கணக்கு துறையுடன் இணைக்கப்பட்டதால் ஓய்வூதியர்களின் பல்வேறு கோரிக்கைகள் தீர்க்கப்படாததால் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறினார். உடன் வணிக வரித்துறை பிலால், சத்துணவு சங்க மாவட்ட செயலாளர் சங்கர சுப்பிரமணியம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் ஞானசேகரன் மற்றும் சங்க நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்கள் சிபிஎஸ்இ ஒழிப்பு இயக்கம் என்பதை இன்றைக்கு முன்னிறுத்தி ஊழியர் மத்தியிலே சிறப்பாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு என்ன அரசாங்கம் என்ன செய்தது என்றால் சொல்லுவாங்க, முன்னாடி குரங்கு எல்லாம் வயசாகி போச்சு. குரங்கு குட்டி வாழை குட்டி பார்ப்பது போல அரசாங்கம் ஒரு உத்தரவை போட்டார்கள். என்ன உத்தரவுனா, மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்திலே பென்ஷன் டைரக்டரேட் 3 மாதத்திற்கு ஒரு ஓய்வூதியர் குறை தீர்க்கும் திட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அரசாங்கம் ஒரு அரசாணையை போட்டது. யாராவது சிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்த பிறகு எப்படி அரசாங்க ஆபீஸை மூடுறதுக்கான ஆலோசனைகளை அவருடைய அறிவாற்றல் இதற்கு பயன்பட்டது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அவர் என்ன செஞ்சாரு, முதல்ல நம்மளை ஆழம் பார்த்தாரு. என்னன்னா, இந்த ஓய்வூதியர் குறை தீர்க்கும் கூட்டம் வருடத்திற்கு போறாங்க, முன்னாடி வந்துகிட்டே இருக்கு பிரச்சனைகள். இன்னைக்கு யாருக்கா தெரியுமா 3% பிஜேபி கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் எதற்காக இந்த கவர்மெண்ட் செயல்படுதுன்னு என்னன்னு தெரியவே மாட்டேங்குது. கார்பரேட்டை பயங்கரமா தான் அதானி வந்துட்டாரு காலையில் இந்துவில் அரசு வாரண்டி இஷ்யூடு. ஞானசேகரன், தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் மாநில செயலாளர். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில மையத்தின் முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்கள் தலைநகரங்களிலே அரசாணை 343 ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு வெகு சிறப்பாக இன்றைக்கு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே மாவட்ட தலைவர் பலராமன் அவருடைய தலைமையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலே இன்று அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கும் பல கோரிக்கைகளை நாளதுவரை நிறைவேற்றப்படாமல் இன்றைக்கு நிலுவையாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுடைய அந்த குறைகளை தீர்க்கக்கூடிய ஓய்வூதிய இயக்ககத்தையும் அரசுடைய தகவல் தொகுப்பு தரவு மையத்தையும் இன்றைக்கு ஒருங்கிணைத்து கருவூல கணக்குத்துறையோடு இன்றைக்கு இணைத்திருக்கிறார்கள். இந்த இணைக்கப்பட்ட அந்த முயற்சி நடவடிக்கை என்பது இன்றைக்கு ஓய்வூதியர் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓய்வூதியர்களுடைய குறைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓய்வூதிய இயக்குநரகத்துக்கு தான் சொல்ல வேண்டும். அந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு கருவூல கணக்குத்துறைக்கு அந்த துறையை இணைத்திருக்கிறார்கள். இந்த துறை என்பது 1994 வருடம் 1/9/94 வருடம் இந்த துறையை உருவாக்கிய அரசு. அதற்கு பிறகு இந்த அரசு 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு திடீரென்று ஒரே இரவோடு இரவாக அரசாணை 343 12/11/2024 இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லும் பொழுது அரசுடைய கோரிக்கைகளை இந்த அரசு தமிழக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அரசு ஊழியருடைய கோரிக்கைகள், ஓய்வூதிய கோரிக்கைகள், சத்துணவு அங்கன்வாடி ஊழியருடைய கோரிக்கைகளை நாங்கள் 3 மாத காலத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். சிபிஎஸ் திட்டத்தை ஆட்சி வந்த பிற்பாடு நாங்கள் முதல் கையெழுத்திலே அந்த சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்யும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல அரசு விழாக்களிலே பல திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் பொழுது கூட நான் தேர்தல் வாக்குறுதிகளை 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அந்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை 100க்கு 100% நிறைவேற்றிவிட்டோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியருடைய கோரிக்கைகள் என்பது இன்றைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்தித்து மாநில நிர்வாகிகள் பேசுவதற்கு கூட மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இன்றைக்கு நேரம் இல்லை. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமரன் திரைப்படத்தை
ஒரு மினி தியேட்டரில் உட்கார்ந்து பார்த்து அதுக்கு இது நன்றாக இருக்கிறது என்று சான்று கொடுக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய நேரம் இருக்கும் பொழுது தமிழக அரசு ஊழியருடைய நியாயமான கோரிக்கையில் சிபிஎஸ்ஐ ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு உண்டான காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும், இது போன்ற பல எண்ணற்ற கோரிக்கைகள் நிலுவையாக இருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள் நிலுவையாக இருக்கிறது. இதற்கு மத்தியிலே 12/11/2024 என்று குருவி தலையிலே பனங்காயை சுமத்தியது போல இன்றைக்கு கருவூல கணக்கு துறையிலே காலி பணியிடங்கள் ஏறாமல் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் அரசு ஊழியர்களுடைய அரசு பணியிடங்கள் 4 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு ஒரு 2 லட்சம் நபர்களை நாங்கள் தேர்வு செய்து படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கொடுப்போம் என்றெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்குறைப்பு நடவடிக்கை என்பது இன்றைக்கு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஓய்வூதியம் இனி கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆக தமிழக முதல்வர் அவர்கள் எதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கிறார்களோ கொடுக்க வேண்டும். நாங்கள் அதில் மாற்று கருத்தில்லை. மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. நல்ல திட்டங்களை செயல்படுத்துங்கள், நல்ல ஆட்சியை கொடுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஓய்வூதியருடைய குறைகளை தீர்ப்பதற்கு கூட ஒரு துறை 30 ஆண்டு காலம் இருந்திருக்கிற துறையை ஒரே இரவில் டிமாண்டேன் செய்த தமிழகத்துடைய இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தது போல ஓவர் நைட்டில் ஒரு ஜிஓவை போட்டு அந்த துறையை இன்னைக்கு காணாமல் போன அளவுக்கு மூடு விழாவை நடத்தியது தான் இந்த ஆட்சியாளருடைய சாதனையாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஓய்வூதியர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்குண்டான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாணையை ரத்து செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.